முதல்ல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தொடங்குறேன். சூர்யா, இது திருப்பு முனையை தரக்கூடிய தேர்தல், மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள், திமுக அமைச்சர்களுக்குள்ள ஊழல் செய்தல் தான் போட்டி இருக்கு அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அடிப்படையில் பிரதமர் மோடி பேசுனதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அதில் அவர் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். இன்னொன்று வழக்கமாக அவருடைய வருத்தங்கிற செய்தி உண்மை. என்ன தவறான தகவல்னா, தீபம் ஏற்றப்படாதது அநீதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காலமாக ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சி காலத்தில், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில், பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில், கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அந்த மேடையிலே உட்கார்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் உட்பட காலமாக முருக பக்தர்களுடைய நம்பிக்கைப்படி எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கே இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது. அப்ப அநீதி என்பது முதல்ல பிழையாயிடுது. ஒன்று. ரெண்டாவது, அவர் அந்த வருத்தம்னு சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா அந்த வருத்தம் இருக்கும். ஏன்னா குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ ஒரு பெருங்கலவரத்தவர்களால் உருவாக்கிவிட முடிகிறது. அதே போல ஒடிசால போயிட்டு பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு இனவாதம் பேசினா அதை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்களாக ஒடிசாவினுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனா இது எதுக்குமே அடிபணியாத, இது எதுக்குமே பணிந்து போகாத, ஈல்டாகாத மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு முக்கியமான அட்டெம்ப்ட் எடுத்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தஞ்சாவூர்ல நடந்த ஒரு சிறுமியினுடைய மரணம், லாவண்யாங்கிற சிறுமியினுடைய மரணம், அவங்களுடைய மைக்கேல்பட்டி, அதை ஒரு பெரிய மதமாற்றம் நடக்குது தமிழ்நாட்டில், மதமாற்றத்தினால தான் அந்த மரணமே நிகழ்ந்தது அப்படின்ட்டு தமிழ்நாட்டை கலவரக்காடாக மாற்ற வேண்டும் என்று பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை தொடங்கி அத்தனை பிஜேபியுடைய பரிவாரங்களும் டெல்லியிலிருந்து குழுவெல்லாம் இங்க ஆடி ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு சிபிஐயே சொல்லிடுச்சு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு தூக்கி குப்பையில் அந்த கிளைமை போட்டாங்க. ஒரு சின்ன வருத்தம் கூட, ஆமா நாங்க தப்பா கிளைம் பண்ணிட்டோம், தப்பா பார்த்துட்டோம், அப்படி நடக்கலன்னு ஒரு சின்ன வருத்தம் கூட தமிழ்நாட்டில் சொல்லல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு அவங்க மதக்கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணப்பையும் கூட அமைதியாக இருந்தார்கள், பாஜகவை விரட்டினார்கள். இன்னைக்கு பேசுகிற போது பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய இறப்பு குறித்து பேசுகிறார். அந்த இறப்பு நிகழ்வுல ஒரு செய்தி சேகரித்தவர்களா உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த பிணவரை வாசல்ல இந்து முன்னணி உள்ளிட்ட இந்த அமைப்புகள் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று உடலை பெற மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்திய போது பேச்சுவார்த்தை நடத்தினது காவல்துறை கிடையாது. அந்த இறந்து போனவருடைய தாயார் போய் காலில் விழுந்து மன்றாடி இந்த விஷயத்தில் அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு கேட்டார். அதுதான் தமிழ்நாட்டின் குரல். அப்ப நான் தமிழ்நாட்டில் ஒரு மத மோதலையோ இன மோதலையோ உருவாக்கிடலாம்னு துடிக்கக்கூடியவர்களுக்கு அது நடக்க மாட்டுது. இவர்கள் வளர்ச்சியை பார்த்து வாக்களிக்கிறார்கள், இவர்கள் மதத்தை பார்க்க மாக்கிறார்கள், அடிச்சு விரட்டுறாங்க நம்மள அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருப்பது இயல்பானது. அந்த வருத்தத்திற்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க சார் வேணா சொல்லலாம். ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு பற்றி அவர் பேசியிருக்கிறார். நாங்கள் ரயில்வே திட்டங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்குறோம் இவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படின்னுட்டு. அதில் முக்கியமான ஒரு விஷயம், ரயில்வே திட்டம் பற்றி பேசும்பொழுது 2025 ஜனவரி மாதம் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் சென்னைக்கு வரார். அவரிடம் ரயில்வே திட்டங்கள் குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது தூத்துக்குடி டு மதுரை ரயில் பாதை திட்டத்தை தமிழ்நாடு அரசு வேண்டான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு ஒரு அவதூறை கிளப்பினார். உடனடியாக அண்ணாமலை போராட்டம் அறிவிக்கிறார். அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி, அப்ப கூட்டணியில் 2 பேரும், அவர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் தமிழ்நாடு அரசை கண்டித்து. 3 நாள் கழிச்சு, இந்த போராட்டம் அறிவிச்ச பிறகு 3 நாள் கழிச்சு, இல்ல பத்திரிகையாளர்கள் என்கிட்ட தூத்துக்குடின்னு கேட்டது எனக்கு தனுஷ்கோடின்னு விழுந்துருச்சு, அவர்கள் என்விரான்மெண்டல் ரீசனை காரணம் காட்டி தனுஷ்கோடிக்கு தான் ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் கிடைக்கல, தூத்துக்குடிக்கு கிடைச்சிருக்கு, தூத்துக்குடிக்கு நாங்க தான் நிதி ஒதுக்கீடு செய்யலன்னு அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னார். இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரயில்வே திட்டங்களுடைய நிலை. ஆனா எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ அஸ்வினி வைஷ்ணவ் ஏன் நிதி ஒதுக்கல அப்படிங்கிற கேள்வியை இந்த நிமிடம் வரைக்கும் கேட்கல. ஒன்றும் இல்லை, நில எடுப்பு குறித்து பிரச்சனை சொல்றாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அடிஷனல் லேன் போடுறதுக்கு, அடிஷனல் தண்டவாளம் போடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 7000 கோடி ரூபாய் இந்த நிதியால் நிதி ஒதுக்கி இருக்கோம். கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்பிடும்போது இது கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகம் அப்படின்றாரு. அதாவது 7000 கோடி ஒதுக்கணும், 8000 கோடி ஒதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பர்ஸ்ல விளையாடக்கூடிய கேம். உதாரணத்துக்கு பாஜகவுக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 2004 இருந்து 2014 வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வசூல் பண்ண வரி வருவாயே 67,99,102 கோடி தான். ஆனா 2014 இருந்து 24 வரைக்கும் வெறும் 10 ஆண்டுகள்ல மோடி அரசு வசூல் பண்ண நிதி வரி 216,17,114 கோடி. அதாவது
வரி வருவாய் கிட்டத்தட்ட 217% தமிழ்நாட்டிலிருந்து உயர்ந்திருக்கு. அப்ப இவங்க கொடுத்த நிதி 190 தான் உயர்ந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காங்கிரஸ் காலத்தில் தமிழ்நாட்டில் கொடுத்த நிதியை விட, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதியை விட பாஜக கிட்டத்தட்ட 20% குறைவாக கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் புள்ளிவிவரம் சொல்லக்கூடிய செய்தி. நான் நம்பர்ஸ் வச்சு விளையாடுறேன் அப்படிங்கிறதுல அன்னைக்கு டாலர் வேல்யூ என்ன, இன்னைக்கு டாலர் வேல்யூ என்ன, அன்னைக்கு ஒரு பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு வேல்யூ ஆனிச்சு, இன்னைக்கு ஒரு பாலம் கட்டுறதுக்கு எவ்வளவு வேல்யூ ஆனிச்சு, அன்னைக்கு 1 கிலோமீட்டர் ட்ராக் போடுறதுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு, இன்னைக்கு 1 கிலோமீட்டர் ட்ராக் போடுறதுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு. இப்படி குமுலேட்டிவா பார்த்தா பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியான வஞ்சனை செய்துட்டு இருக்கு. ரொம்ப வேண்டாம் சார், கல்விக்கான 3500 கூட நிதியை கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அதுக்கு அஃபிடவிட் போடுறதுக்கு, கவுண்டர் அஃபிடவிட் போடுறதுக்கு 4 வாரம் டைம் கொடுத்த பிறகும் இந்த நிமிஷம் வரைக்கும் கவுண்டர் அஃபிடவிட் போடல. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க உச்சநீதிமன்றம். 4 வாரத்துல நீங்க பண்ணியே ஆகணும்னு, பண்ண மாட்டேன்னு விடாப்படியாக தமிழ்நாட்டு மக்களின் கல்வி உரிமையில் கை வைக்கிறது மோடி அரசு. சரி, திரு முருகுமாறன், பாஜக கொண்டு வந்த எய்ம்ஸை திமுக அரசு தான் தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். திமுக எப்படி இதை தடை செய்ய முற்பட்டது, எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு? பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய மதுரையிலே அமைக்கப்பெற இருந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை, இந்த பணிகள் மிக வேகமாக செல்ல வேண்டிய பணிகளை வேகமாக செல்லாமல், அந்த பணிகளை விரைந்து முடிக்காமல் அலட்சியப்படுத்துகின்ற நோக்கத்திலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருந்திருக்கிறது என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதன் அடிப்படையில், எப்போ இந்த எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, எத்தனை ஆண்டு காலம் தாமதம், அதிமுக ஆட்சியில் இருந்ததா இல்லையா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பிறகு நாங்கள் ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டோம். எத்தனை ஆண்டுகள்? பிறகு இன்றைக்கு 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 8 மாதம் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிற நிலையில் அதனுடைய ப்ராக்ரஸ் என்று பார்க்கின்ற போது குறைவான நிலையில் இருக்கிறது. இல்ல மிக அசுர வேகத்தில் அந்த பணி நடந்து. பீகார்ல மற்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட உடனே உடனடியே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் ஏன் 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி நடந்துச்சு, வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லான கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, ஏன் அப்ப அந்த பணிகள் நடக்கல, ஏன் அப்ப அந்த பணிகள் முழுமை அடையல? இல்லை, நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம இடம் பார்த்தோம். இடத்தை பார்த்துட்டு அது வருவாய்த்துறையினுடைய அனுமதி கொடுத்தோம். வருவாய்த்துறை அனுமதி கொடுத்தது. ஏன்னா அனுமதிகள் பெற்று எல்லா நிலைக்கு வருகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த கட்டணத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்காக இருக்கிறது. மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை நாம் நிறைவு செய்தால் இது மத்திய அரசாங்கத்திற்கும் எடப்பாடியாருக்கும் புகழ்ச்சி என்ற விதத்தில் இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், எங்கள் கடலூர் மாவட்டத்திலேயே கரிகால் சோழனுக்கு பிறகு இன்றைக்கு கொள்ளிடத்திலே மா ஆதனூருக்கும் குமாரமங்கலத்துக்கும் இடையே 89 கதவு கொண்ட ஷட்டர் கதவு அணை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கதவணையை திறந்தால் எடப்பாடியாருக்கு புகழ் வந்துவிடும் என்ற நோக்கத்திலே இந்த அரசாங்கம் இன்றைய வரை கிடப்பிலை போட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை இதுவரை நிறைவேற்றவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி முதலமைச்சர்களுக்கு முதல் கிரெடிட் போகுமா, இல்லை பிரதமருக்கு முதல் கிரெடிட் போகுமா? மத்திய அரசாங்கம் என்பது நாடு முழுமைக்கான அதிகாரம் பெற்ற அரசு. மாநில அரசாங்கத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. மாநிலத்தினுடைய வரி வருவாயை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு மாநிலம் முன்னேற்றம் அடைந்து விட முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய இன வருவாய்களையும் பெற்றுதான் ஒரு மாநில அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும், வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும். அவருடைய கடந்த காலங்களிலே நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரியை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய ரயில்வே நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சூட்டிருக்கின்றோம். பல பணிகள் இப்படி முன்னுதாரணமாக காட்டக்கூடிய பணிகள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் கடந்த காலத்திலே செய்திருக்கிறோம்.